ஓ, இன்னும் படுத்துட்டு இருக்காளே. என்ன இந்த டைம்ல வந்திருக்கான்? போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ம். என்ன விஷயம்? இவளுக்கு இன்னும் அடிச்ச போத தெளியல போல இருக்கு. என்ன போன் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்க? ஐயோ, நான் பார்க்கவே இல்லை. சார்ஜ் இல்லை போல இருக்கு. இன்னைக்கு 7 மணிக்கு கஸ்டமர் கிட்ட போகணும். லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு. மத்தியானம் தானே போயிட்டு வந்தேன். எனக்கு உடம்பு வலியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். கஸ்டமர் நீதான் வேணும்னு சொல்றாரு. சரளா, பேபி, ரீத்து எல்லாரும் சும்மா தானே இருக்காங்க. நான் எதுக்கு போகணும்? அவருக்கு உன் வயசு பொண்ணுங்க தான் வேணுமா, அதுவும் இன்னைக்கே. வேற ஆப்ஷனே இல்ல. பேமெண்ட் கூட அதிகம்தான். நீ தான் போகணும். இப்படி என்ன ஓவர் டியூட்டியா வேலை வாங்குனீங்கன்னா அப்புறம் நான் படுத்துருவேன். அப்புறம் உனக்கும் எனக்கும் பிசினஸ் பண்றதுக்கு சுத்தமா முடியாது. இன்னைக்கு மட்டும் போயிட்டு வா. நாளைக்கு உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாவு. கீழே கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை இது? இதுக்கு பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு. உனக்காகவே நான், எனக்காக தான் நீ, நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே. தனனானானானா, தனனானானானானானா. வார்த்தைகள் என் கண்ணில் பேசுதே. தனனானானா. உனக்காகவே, எனக்காக நீ. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிற கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும். ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே. நான் ஆசையோடு குடிக்கும் போது யாரும் இல்லையே. குடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தா கும்மாளமா குடிக்கலாம். இன்னைக்கு மருந்து விருந்து. வரேன். ஏதோ ராகம். கமின். இந்த ஃபேஸ் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன இந்த ஆள் இப்படி பார்த்துட்டு இருக்கான்? முழுங்குற மாதிரி பார்க்கறான். வீட்டு பார்த்தா ஃபேமிலி இருக்கிற வீடு மாதிரி இருக்கு. ஆனா வீட்ல யாரையும் காணோம். என்ன பண்ணுவானோ என்னவோ, என்னவோ பண்ணிட்டு போறா. இந்த கிழவ ரொம்ப பக்திமானா இருப்பான் போல இருக்கு. ஒரே அம்மன் போட்டோவா இருக்கு. இவன் என்னத்த பண்ண போறா? நீங்க மாதவன் சார் தானே? ஆமா, நான் மாதவன் தான். ஏன்? நான் சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்க. வீட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீதான் வேணும்னு உன்னை கேட்டு இங்க வர வச்ச. அட்ரஸ் தப்பா இருக்க சான்ஸே இல்ல. இவன் ஆளுக்கும் வயசுக்கும் என்ன மாதிரி பொண்ணுதான் கேக்குதா? என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்.
உன்னை ரொம்ப தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். ஆ, டென்ஷன் ஆகாத. ஆ. நல்லா ரிலாக்ஸா இரு. ஆ, இந்தா இத நீ முதல்ல குடி. குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேலையில இறங்கலாம். எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல சார். சரி, இத குடிக்கிற வரைக்கும் நீ ஏதாவது பேசிட்டே இரு. நான் தேவையில்லாம எதுவும் பேச மாட்டேன். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். பணத்தை வாங்கணுமா, சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா, வீட்டுக்கு போகணுமா, அவ்வளவுதான். நான் அப்படி இல்லை. வயசாயிடுச்சு, சூடு குறைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் சரக்க குடிச்சிக்கிட்டு சந்தோஷமா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் பண்ணாதான் எனக்கு செமையா கிக்கு ஏறும். இந்த கிழவ சாதாரண ஆள் இல்ல, பெரிய ரசிகனா இருக்கான். ம் ஆ, தேங்க்ஸ். நீ சிங்கிளா? உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? ஆ, அதான் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கா பாய் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் இருக்கக்கூடாதா? எங்களை யாராவது காதலிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது பணத்துக்காக மட்டும்தான். எங்களை விரும்பிலாம் இல்ல. சரி, உனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி இருக்காங்களா? என் பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது சார். என்ன என்னை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்றாருன்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி இந்த தொழில இருக்கிறவங்கள பார்த்து நான் ரொம்பவே இறக்கப்படுவேன். சமுதாயத்துல வேற எந்த வேலை செஞ்சாலும், அவ்வளோ ஏன் திருட்டு தொழில் பண்ணா கூட அவங்களுக்கு கொஞ்சமாவது கௌரவம் இருக்கும். ஆனா உங்களை மட்டும் எல்லாரும் ஏளனமா தான் பார்க்கறாங்க. உனக்குன்னு யாராவது இருந்திருந்தா அவங்க கிட்ட உன்னோட சோகத்தை சொல்லியிருக்கலாம். அதனால தான் கேட்டேன், உனக்குன்னு யாராவது இருக்காங்களா? இல்ல சார், அம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. சரி, அப்பா? உங்களுக்கே தெரியும்ல சார், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அப்போ இதுக்காக நீ எப்பவுமே வருத்தப்பட்டது இல்லையா? அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன் சார். என் வாழ்க்கையை நான் என் விருப்பப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தேவையானதை நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். வயசும் ஆரோக்கியமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்களை எல்லாரும் ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சு பேங்க்ல சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா இந்த தொழில பண்ணிட்டு இருக்க? 10 வருஷமா. இந்த தொழிலுக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்க? என்னோட அம்மா. இந்த தொழிலை நீ விருப்பப்பட்டு தான் செய்றியா? எல்லாரும் விருப்பப்பட்டு தான் செய்றாங்களா சார்? இல்ல, நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு விருப்பம் இல்லைனா கூட பணத்துக்காக இதுல என்ன தள்ளி விட்டுட்டாங்க என்னோட அம்மா. ஆரம்பத்துல நான் கொஞ்சம் அழுதுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பழகிருச்சு சார். ஐயோ, இந்த விவரத்தை எல்லாம் நான் எதுக்காக கேட்கறேன்னு உனக்கு தெரியுமா? ம்ஹும். தெரியாது. என்ன இந்த கிழவ என் கதையை கேட்டு இவரும் அழுதுட்டு இருக்காரு. நான் தானே ஃபீல் பண்ணணும். இது பாருமா, இந்த போட்டோவை பாரு. அந்த பொண்ணு யாருன்னு பாக்குறியா? அது என் பொண்ணு சின்னி.
அவ இப்ப இருந்திருந்தா உன் வயசு தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னாச்சு? இப்ப எங்க இருக்காங்க? சின்னி எனக்கு இருந்த ஒரே ஒரு வாரிசு. அவளை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்தோம். எங்களுக்கு தெரியாம யாரையோ காதலிச்சிட்டா. அவ இவளை கல்யாணம் பண்ணிப்பான்ற ஆசையில ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. போகும்போதே நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. சின்னி திடீர்னு காணாம போனதுனால அவ ஃப்ரெண்ட்ஸ, அக்கம் பக்கத்துக்காரங்களை எல்லாரையும் கேட்டோம். பிரயோஜனமே இல்லை. ம். ஓ சாரி. அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவ காதலிச்சவன் அவகிட்ட இருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளை ஒரு விபச்சார விடுதியில வித்துட்டு ஓடி போயிட்டானா. பாவம், அவளுக்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாம என் செல்ல பொண்ணு சின்னி வீட்டுக்கு வந்து அவன் முகத்தை காட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாளாம். அதை கேள்விப்பட்ட என் பொண்டாட்டி தாங்க முடியாம 2 மாசத்திலேயே மாரடைப்பால இறந்து போயிட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறம் நான் தனிமரமா ஆயிட்டேன். அப்படியே சில மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கெட்ட செய்தி கேள்விப்பட்டோம். அவளை காதலிச்சவன் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளை ஒரு விபச்சார விடுதியில வித்துட்டான்னு. பாவம், அவளுக்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாம என் செல்ல பொண்ணு சின்னி வீட்டுக்கு வந்து அவன் முகத்தை காட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாளா. அதை கேள்விப்பட்ட என் பொண்டாட்டி தாங்க முடியாம 2 மாசத்திலேயே மாரடைப்பால இறந்து போயிட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறம் நான் தனிமரமா ஆயிட்டேன். உன் உருவத்துல என் பொண்ணை நான் பாக்குறேன். அழாதீங்க சார். சார். என் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்க எல்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஐயோ சார். சார் அழாதீங்க சார். என் பொண்ணு மாதிரி இந்த தொழில ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க ரோஜா மலர் மாதிரி ஆனவங்க. முள்ளு செடியில ரோஜா இருந்தாலும் அது எல்லாருக்கும் வாசனை தான் கொடுக்குது. உன்ன மாதிரி பொண்ணுங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் அவங்கள தேடி போக மாட்டேன். அவங்க தான் என்ன தேடி வரணும். அதனால்தான் என் பொண்ணு வயசுல இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்களை புக் பண்ணி அவங்க கஷ்டத்தை கேட்டு என் கஷ்டத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி செஞ்சா என்னை விட்டுட்டு போன என் செல்ல பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சாரி சார். உங்களுக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் இருமா.
உன்னை நான் இங்க எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்னு தெரியுமாமா? ம்ஹும். தெரியாது சார். இன்னைக்கு என் செல்ல பொண்ணு சின்னி பிறந்த நாள். இதுக்குள்ள அவளுக்கு விருப்பமான பொருள் ஒன்று இருக்கு. இதை உன் ரூமுக்கு கொண்டு போய் திறந்து பாரு. உனக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இது வரைக்கும் என்ன தொழிலுக்கு கூப்பிட்டு பணம் மட்டும்தான் கொடுப்பாங்க. முத முறையா நீங்க gift கொடுத்திருக்கீங்க. என்ன உங்க பொண்ணு மாதிரி பாக்குறீங்க சார். அழாதம்மா, அழாத. என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கோமா. உனக்கு எப்பவாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுமா. அழாதம்மா. உன்னால முடிஞ்சா இந்த அழுக்க உலகத்திலிருந்து வெளியில வந்துரு. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் வாழ ஆரம்பி. யாராவது உன்னை விரும்புனாங்கன்னா அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க. குழந்தை குட்டிகளை பெத்து நீ சந்தோஷமா வாழ ஆரம்பி. போயிட்டு வா சின்னி. நான் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா.